ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக வந்து ஈசிஆர் சைடு வந்து ஹஸ்பண்ட்க்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. அப்படியே என்னையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேலை முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சந்தை இருந்துச்சு. ஈசிஆர்லேயே வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சந்தைலாம், மிஸ் பண்ணவே மாட்டேன். அதாச்சும் போகும்போது நியர்பை இங்கே எதுவும் சென்னையில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் போய் பார்ப்பேன். ஓஎம்ஆர் கிட்ட அந்த மாதிரி எங்கேயாவது இருக்குமா, கொஞ்சம் அவுட்டரில் அப்படி இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி சந்தைலாம் பார்த்துட்டோன்னா டைமே இல்லைனா கூட ஒரு ½ ஹவர் அதுக்காக ஒதுக்கி 2 பேருமே வாங்குகிற கேரக்டர் தான். அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனாலே வந்து இந்த வில்லேஜ் சைட்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் வந்து நமக்கு வந்து அந்த வில்லேஜ் சைட்லாம் இருக்க கொடுத்து வைக்கல. ஏன்னா இந்த வில்லேஜ் சைடில் இந்த மாதிரி எப்போயாச்சும் இந்த வாரம் அப்படின்னு சொல்லி சந்தை மாதிரி போடுவாங்கள்ல, இந்த சந்தைக்கு நம்ம மிஸ் பண்ணாமல் போயிட்டோன்னா ஒரே இடத்துல நம்ம அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லாமே அங்கே ஒன் ஷாட்டில் வந்து சூப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெஜ்ஜிஸ் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கீரை கூட வந்து அவ்வளோ நல்லா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கீரை வந்து இருந்தது. ஸோ அந்த சந்தைக்குன்னு போயிட்டோன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப கம்மி தான். ஒரு டைம் 2 டைம் இந்த மாதிரி எங்கேயா போகும்போது பார்த்தா நின்று வாங்குறது தான். ரெகுலராக போகிறது அதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு இல்லை. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்துடுவோம். ரேட் எனக்கு எப்படின்னு தெரியல. பட் கண்டிப்பாக வந்து சென்னையில் வாங்குறத விட இந்த சந்தையில் வந்து எல்லாமே கம்மியாக தான் இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, இதெல்லாம் ஒரு வேளை நல்லா இருக்காதோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். இது வந்து ஒரு பிளேட் வந்து 20 rupees அப்படின்ற மாதிரி எல்லா காய்கறியுமே அதில் வச்சுருந்தாங்க. நமக்கு இப்போ டக்குன்னு போகிறோம், உடனே எதாவது வாங்கிட்டு வரணும்னா நமக்கு எது வேணுமோ அந்த பிளேட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் 20 அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் பார்த்து. அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த மாதிரி தாத்தா ரொம்ப வயசானவங்க கிட்டலாம் வந்து தேடி போய் 2 பேரும் வாங்குவோம். இந்த தாத்தா வந்து இந்த மாதிரி உடச்ச உளுந்து, அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பருப்பு, ராகி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட இதெல்லாம் இருந்துச்சு. மிளகா மட்டும்தான் கொஞ்சம் இல்லை. இது வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மிளகா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லி அதில் மட்டும் கொஞ்சமாக வந்து வாங்கிக்கிட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராவது சந்தைக்கெலாம் போகிற பழக்கம் இருக்கா? உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குமா? நீங்கள் இந்த மாதிரி சந்தைக்கெலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயத்துலலாம் நானும் ஹஸ்பண்டும் வந்து ஒரே மாதிரி இருப்போம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக என்ன பார்த்தாலும் வந்து காய்கறிலாம் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவோம். அண்ட் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. எனக்கு வந்து பெரிய பெரிய மாலில் போய் பெரிய பெரிய வெஜிடபிள் ஷாப்பில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி இடத்துல வாங்குறது தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓரளவுக்கு எல்லா காய்கறியும் வாங்கிட்டோம். அப்புறம் வரும்போதும் பார்த்திங்கன்னா கண்ணில் என்னென்ன காய்கறிலாம் மிஸ் அவுட் ஆச்சோ அதையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதையும் எடுத்துக்கிட்டோம். மெயினாக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு 1 week வந்து வச்சுக்கலாம், பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து எடுத்துக்கிட்டோம். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு காய்கறிலாம் நல்லா பார்த்து வாங்க தெரியும். ஆனால் என்னை விட ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லாவே வாங்குவாங்க. அதனால் வந்து சில ஐட்டம்லாம் வந்து அவங்கள தான் வந்து எடுக்க சொல்லிடுறது. எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கிட்டே வரும்போது சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி நியர்பை சென்னைக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் வந்து சூப்பராக இருக்கும்ல, நானே போய் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். அவர் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், உனக்கு பைக்கில் போயிட்டு வர மாதிரிலாம் வந்து இருக்காது இந்த மாதிரி சந்தெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் தெரியல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையான்னு. ஸோ ஒரு வழியாக எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இது வரைக்கும் வந்து இது வந்து பெருமையாக சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு கூட தெரியல. ஏன்னா வந்து இது வரைக்குமே பசங்களுக்கு பெருசாக இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு சொல்லிட்டு இந்த கடையில் வாங்கி கொடுக்குறாங்களே, இது வரைக்குமே பெருசாக அந்த மாதிரி வந்து ரெகுலராக அந்த மாதிரி வாங்கி கொடுத்ததே கிடையாது. அது ஏன்னு தெரியல. மற்றவங்கள பார்க்கும்போது நம்ம ஏன் வாங்கி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பசங்களை வந்து இந்த டைம் வந்து வீட்டில் விட்டுட்டு தான் வந்திருந்தோம். அப்போ வந்து பசங்க கால் பண்ணி திடீர்னு மிக்சர் சாப்பிடணும் போல் இருக்குது, முறுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி மிக்சரு, முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்ததே கிடையாது. மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுப்போம். அது எல்லா ஃப்ரூட்டுமே வந்து இப்போ ரோட்டில் விற்கும்ல, இந்த எந்த பழம் இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவார் ஹஸ்பண்ட். வந்து பழம் எல்லாமே வந்து பசங்க வாங்கி சாப்பிட்ருக்காங்க.
மற்றபடி ஸ்நாக்ஸு ஐட்டம் அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட்நட் கேக்கு, எள்ளு கேக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம். பட் இந்த மாதிரி முறுக்கு ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுத்து பழக்கமே கிடையாது அந்த மாதிரி. அது ஏன்னு தெரியல. எப்பயாச்சும் வீட்டில் செஞ்சாங்கன்னா, அதாவது அங்கே ஊருக்கு போகும்போது வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுதான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. வாங்கி கொடுத்து அந்தமாரி ஒரு பழக்கம் இல்லை. அதனால இந்த டைம் வந்து சரி பசங்க கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு இங்கே ஈசிஆரில் ஒரு ஸ்நாக்ஸ் கடை பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை அங்கே வாங்கியிருக்கோம் சில ஐட்டம்ஸ்லாம். ஸோ அதனால் அந்த கடைக்கு நேராக போனோம். அவங்க வந்து வீட்டிலே செஞ்சு வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த ஐட்டம் வந்து தூத்துக்குடி மக்ரோன்ஸா, இது வரைக்கும் நான் வந்து இப்படி ஒரு ஐட்டம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது வந்து தூத்துக்குடி ஃபேமஸ்ஸு, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பசங்களுக்கு இந்த டைம் வந்து எதுவுமே பார்க்க தேவையில்ல, வாங்கலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டோம். இதுதான் அந்த மக்ரோன்ஸ். நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து ஒரே ஒரு பாக்கெட் தான் எடுத்தேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல ட்ரை பண்ணலாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதால ஒன்று எடுத்துக்கிட்டோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் வந்து மைதாவாக இல்லாத மாதிரி தான் பார்த்து அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த டைம் வந்து எதுவுமே பார்க்க வேண்டாம், குட்டீஸுங்களுக்கு வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. மெயினாக அதனால தான் பசங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட நான் கொடுத்ததில்ல, அதனால அப்படி இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த லேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். எப்போயாச்சும் ஒரு தடவை, இப்போ மந்த்லி 1 டைம் அந்த மாதிரி நானே வந்து வாங்கி கொடுப்பேன் அவங்க கேட்காமே. ஏன்னா பசங்களுக்கு அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கும்போது என்னதான் இது சாப்பிட்டு பார்க்கணுமேன்ற மாதிரி ஒரு மாதிரி வந்துடக்கூடாதுல்ல. அதனால் வந்து அதெல்லாம் வாங்கியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, எப்போயாச்சும் ரொம்ப ரேர் கேஸில் நானே வாங்கி கொடுப்பேன். அப்புறம் இந்த மணி மார்க்கில் வரும்ல ஒரு தேங்காய் பர்ஃபின்னு சொல்லுவாங்கள்ல, கோகோனட் பர்ஃபி, அது வாங்கி கொடுத்தேன். அது எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மிக்சரு. அதுக்கப்புறம் இந்த டைம் அந்த மாதிரி ஒரு 500க்குள்ளே வாங்கணும்னு சொல்லி தான் இருந்தேன். அப்படியே ஒரு 700 800க்கு வந்து வாங்கியாச்சு. ஏன்னா பொண்ணு வந்து கால் பண்ணி கேட்டுருச்சான். அதனால் அப்பாவுக்கு வந்து எல்லாத்தையும் எடுன்னு. இது என்னன்னு தெரியல எனக்கு. இது பார்த்துருக்கேன், பார்க்குறதுக்கே பிடிக்கல, அதனால் வச்சுட்டேன். அது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் இந்தமாரி ஐட்டம்லாம் வந்து வாங்கலை. மோஸ்ட்லி வந்து இந்த சேவ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் காரமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பட்டாணி, கொஞ்சம் கார பட்டாணி, அதுக்கப்புறம் சீஸ் பால்ஸ் இது இருக்குல்ல, ஸோ அது எனக்கு பிடிக்கும் அப்படின்றதால அதில் ஒரு 2 பாக்கெட் எடுத்துக்கிட்டு, அப்புறம் குட்டி குட்டி முறுக்கு, அப்புறம் பெப்பர் சேவு, அதெல்லாம் கொஞ்சம் காரமான ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் வெளியிலேருந்து வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.